வெல்கம் டு கல்லாபடி தமிழ். இனி நம்ம பார்க்க போகிற காணொளி இந்த வாரம் ரிலீஸ் ஆன திரைப்படம் டியூடு படத்தின் திரைவம்சம். இந்த திரைப்படம் எப்படி இருக்கு? இந்த திரைப்படத்தால் இளைஞர் சமுதாயமே கெட்டு போகுதுன்றாங்க. இனி வரும் காலங்களில் பெண்களுக்கு தாலியே தேவையில்லைன்றாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஃபீலிங்ஸ் இருந்தால் மட்டும் போதுன்றாங்க. இந்த மாதிரி திரைப்படத்தால் இளைஞர் சமுதாயம் கெட்டு போகிறாங்களா இல்லை இதை ஏற்றுக்கிறாங்களா? வீடியோ மறக்காம முடிச்சா ஸ்கிப் பண்ணலாம் பாருங்கள். இந்த திரைப்படத்தில் நடிகர் சரத்குமார், பிரதீப் ரங்கநாதன், ரோகிணி, மமிதா பச்சன் மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் எத்தனையோ நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படத்தோட கதைன்னு சொன்னால், இந்த திரைப்படத்தோட கதை ஓப்பனிங் சீன்லேயே கதாநாயகன் வந்து என்ட்ராகிறாரு. ஒரு கல்யாண மண்டபத்தில் வந்து கதாநாயகி வந்து கல்யாணம் கட்டிக்கிறாரு. கதாநாயகி யாருன்னா, அவர் ஏற்கனவே லவ் பண்ண பொண்ணு. இவருக்கு ஏன் இவரை விட்டு போனாங்க, எதனால் விட்டு போனாங்கன்னு கடைசி வரைக்கும் வந்து இந்த திரைப்படத்தில் நமக்கு தெரியவே தெரியாது. ஆனால் என்னை நீ ஏன் விட்டு போன அவன் கேட்பாங்க. அதை சொல்லிட்டு போகணும் வந்து கல்யாண மண்டபத்தில் அவளை பிடிச்சி இழுப்பான். ஆனால் தாலியே கைண்டிக்கும். இவரை கதாநாயகனை எல்லாரும் சேர்ந்து வந்து துரத்துறாங்க, அடிக்க முயற்சி பண்ணுறாங்க. சாரின்னு சொல்லி கேட்டு விட்டுட்டு போயிடுறாரு. மறுபடியும் அவர் தாலியை கட்டுறாரு. இதுக்கப்புறம் வந்து சரத்குமார் இவரோட மாமா, அதாவது ரோகிணியோட அண்ணன், அவரோட பொண்ணு வந்து ஊந்து லவ் பண்ணுது கதாநாயகன். ஆனால் கதாநாயகனுக்கு எனக்கு சின்ன வயசுலேருந்து நான் உன்னை வந்து குழந்தையாக தான் பார்த்துன்னுக்கேன். ஆனால் எனக்கு காதலில் எந்த விதமான ஃபீலிங் வரல. காதலை வந்து எனக்கு உன்னை பார்த்தாவே எனக்கு ஜீரோ ஃபீலிங்காக தான் இருக்குது அப்படின்னு வந்து ஒவ்வொரு டைமில் பார்க்கும்போது சொல்கிறாரு. அதனால் என்னமோ தெரில, அவன் வீட்டுக்கு போயிடறான். விட்டுட்டு போனதுக்கப்புறம் ஒரு எதிர்பார்க்காம அளவுக்கு அவன் போனதுக்கப்புறம் கதாநாயகனுக்கு வந்து அவனுக்கு ஒரு ஃபீலிங் வருது. அந்த ஃபீலிங்கால் மறுபடியும் வந்து அவரோட லவ்வை சொல்கிறதுக்கு சரத்குமார் கிட்ட போய் சொல்கிறான், உங்கள் மகளை வந்து நான் கட்டிக்கிறேன்ட்டு. உடனே சரத்குமாரை வந்து சந்தோஷமாக சரின்றாரு. ஆனால் அந்த கதாநாயகிட்ட வந்து ஆசையாக வந்து லவ்வை சொல்கிறதுக்கு உள்ளே வந்து போகிறாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு எந்த விதமான ஃபீலிங்கும் உங்ககிட்ட வரலை, நான் வேற ஒருத்தரை லவ் பண்ணுறேன் அப்படின்னு வந்து திடீர்னு ஷாக் கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் கதாநாயகனுக்கு இந்த பொண்ணை கல்யாணம் கட்டினாங்களா, இல்லை அந்த பொண்ணு வந்து அந்த காதலன் கூட சேர்ந்தாங்களா இல்லையான்னு தான் இந்த திரைப்படத்தோட ஒரு முழு கதையுமே. இந்த திரைப்படத்தோட கதை இதுதான். இந்த திரைப்படத்தை தான் இப்படி தான் திரைக்கதையை வந்து கொண்டு போயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் இந்த திரைப்படம் வந்து ரொம்ப கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போகுது. செகண்ட் ஆஃப் வந்து நல்லா தான் போகுது, கொஞ்சம் லேகோடு போகுது. சரத்குமார் வந்து ஒரு பெரிய அமைச்சராக இருக்காரு. சரத்குமார் கொடுத்த கேரக்டர் வந்து அவரோட கேரக்டர் ரொம்பவே நல்லா இருக்குது, சென்டிமெண்ட்டாகவும் இருக்குது, பவராகவும் இருக்குது. இந்த திரைப்படத்தில் ஜாதியை வந்து காட்டியிருக்காங்க. ஆனால் ஜாதியை வந்து காட்டினாலும் யாரோட மனசை புண்படாத அளவுக்கு இந்த திரைப்படத்தில் வந்து ஜாதியை வந்து அழகாக இருக்குன்னு காட்டியிருக்காங்க. இப்போவாது வந்து 2025 வந்து ஒவ்வொருத்தவங்களோட பெற்றவங்க அவங்கவுங்க காதலிக்கிறவங்களோட ஃபீலிங்ஸை வந்து புரிஞ்சுக்கங்க அப்படின்னு இந்த திரைப்படத்தில் வந்து கதாநாயகன் சொல்கிறாரு. கதாநாயகன் இந்த திரைப்படம்ட்டு இல்லை, அவர் எல்லா திரைப்படத்திலுமே அவர் நடிக்கிற ஸ்டைல் வந்து முழுக்க இந்த திரைப்படத்தில் ரொம்பவே அதிகமாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஸ்டைலை தான் அதிகமாக காட்டுறாரு. ரொம்பவே ஓவராகுது. நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் ஸ்டைலு எப்படி இருக்குமோ அந்த ஸ்டைல்ஸு, அந்த காஸ்டியூமோட ஷர்ட்டை தளபதி படத்துலலாம் வந்து ஒரு மாதிரியாக போட்டு வருவாங்க ஷர்ட்டை. அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு வெறும் ரஜினிகாந்தோட மேனனிசம் எப்படி இருக்குமோ அந்த மேனனிசம் ஸ்டைல்ஸ் வந்து அப்படியே காட்டியிருக்காரு. இதில் எப்படின்னா அந்த கோண வாயால் ரஜினிகாந்த் வச்சு ஒரு மாதிரி வாயை வச்சு பேசுவார். அந்த ஸ்டைலெலாம் அப்படி கொண்டு வராரு. இதெல்லாம் அவருக்கு தேவையில்லை. பட் இருந்தாலும் இப்போ இருக்கிற 2K கிட்ஸுக்கு வந்து சில பேர் பார்த்துருக்க மாட்டாங்க. அதனால் அதை புதுசாக வந்து நினச்சி பார்க்குறாங்க. இந்த திரைப்படத்தோட கதைன்னு சொன்னால் ரொம்ப கேடுகட்ட கதை தான். அது கேடுகட்ட கதையை வந்து நம்ம 2.25 மணி நேரம் 20 நிமிஷம் ஓடுது இந்த திரைப்படம். அந்த திரைப்படத்தை நம்ம பார்க்குறாங்க. இந்த திரைப்படத்தை வந்து 2K கிட்ஸுகளை மட்டும்தான் இந்த திரைப்படத்தை வந்து கொண்டாடுறாங்க. மற்றவங்க யாரும் இந்த திரைப்படத்தை வந்து சில மக்கள் வந்து இந்த ஆடியன்ஸுக்கு இந்த படத்தை கொண்டாடல. ஏன்னா இது கொண்டாடுற அளவுக்குலாம் கதை ஒன்றும் கேடுகட்ட கதை தான். அது இந்த திரைப்படத்தை போய் பார்க்கும்போது அது நமக்கு சிரிப்பாக இருக்குது, நல்லா இருக்குது, ரசிக்கிற மாதிரி நம்ம பார்ப்போம். ஆனால் பார்த்துட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் எந்த அளவுக்கு இளைஞர் சமுதாயத்தை வந்து டைரக்டர் வந்து ரொம்ப கெட்டு போய் வச்சுருக்காரு. ஏன்னா இந்த திரைப்படத்தை வந்து ஏன் போய் பார்க்குறாங்கன்னா, பிரதீப் ரங்கநாதனுக்கு ஒரு அதிர்ஷ்டம், அதாவது அதிர்ஷ்டம்னு சொல்கிறது ஃப்ளூக்குன்னு சொல்லுவாங்க. அந்த ஃப்ளூக்குன்னு அடிப்படையில் இந்த திரைப்படத்தை வந்து போய் வந்து ஊந்தடிச்சும் பார்க்குறாங்க. இந்த வாரம் ரிலீஸ் ஆன திரைப்படம் ஒரு 4 படம் இருக்கும். அந்த 4 படத்தில் கலெக்ஷன்லேயும் இந்த படம் தான் இருக்குது.
ஆனால் எந்த அளவுக்கு கேடுகட்ட படம் பார்த்துங்க எப்படி இருக்கு. இந்த திரைப்படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தாலி நமக்கு இதுக்கப்புறம் வர சமுதாயத்துக்கு தாலி தேவையில்லை, தாலிக்கு மரியாதை இல்லையா, ஒரு பெண்களுக்கு வந்து அவங்கவுங்க ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிங்கயா அப்படின்னு வந்து கதாநாயகன் சொல்கிறாரு. இது என்ன கெட்டு போகிற மாதிரி இல்லை. ஏற்கனவே வந்து 2K கிட்ஸ்க்கு இளைஞர்கள் பசங்களை விட பெண்கள் தான் அதிகமாக கெட்டு போயிருக்காங்க. இப்போ பெண்கள் கெட்டு போயிருக்காங்க. இதை பெண்கள் கெட்டு போய் தான் வராங்க. இன்னும் இந்த மாதிரி வரப்போகிற எல்லா தலைமுறைக்கு இந்த மாதிரி டைரக்டர்களும் நடிகர்களும் இந்த மாதிரி தொடர்ந்து இந்த மாதிரி திரைப்படத்தெல்லாம் எடுத்து இன்னும் இளைஞர் சமுதாயத்தை பாதிக்கிற மாதிரி பல தலைமுறையாக இருக்கிற சமுதாயத்தை வந்து கெட்டு போக வைக்கிறாங்க. அந்த தலைமுறைனா நமக்கு எதுக்கு, அதை ஏன் நம்ம மரியாதை தரணும்? ஜாதியை வந்து ஒழியணும்னு வந்து சொல்லலாம், ரைட்டு, ஓகே. ஆனால் தாலி ஒழியணும், தாலி சென்டிமெண்ட் தேவையில்லை, இவனை அவன் கட்டிக்கலாம், அவன் இவனை கட்டிக்கலாம், இவனை லவ் பண்ணுவான் அவன் கட்டலாம், அவனை லவ் பண்ணுவான் இவன் கட்டிக்கலாம், எவனா கட்டிக்கலாம், தாலியை வேற கட்டிட்டு எனக்கு இவன் தேவையே இல்லை, நான் அவன் கூட போய் குழந்தையும் பெற்றுக்கிட்டு அதுவும் தேவையில்லை சொல்கிற சமுதாயமும் படமும் இந்த மாதிரி கெட்டு போய் வந்து அநியாயத்து கிடக்குது. இந்த மாதிரி திரைப்படத்தை பிரதீப் ரங்கநாதனுக்காக யாராவது பார்க்க நினச்சாங்கன்னா போய் இந்த படத்தை பார்த்து இளைஞர் சமுதாயத்தை இன்னும் வந்து கெட்டு போவீங்க. கண்டிப்பாக வந்து தொடர்ந்து இந்த மாதிரி திரைப்படம் வந்ததுன்னா கண்டிப்பாக வந்து டைரக்டருங்கெல்லாம் வந்து பல ஆடியன்ஸுங்கிட்ட வந்து அடிதான் வாங்குவாங்க. நிறைய ஆடியன்ஸ் மக்களை வந்து சென்டர்லாம் போனார்னா டைரக்டரை வந்து அடிச்சே கூடுவாங்க. அந்த மாதிரி சீன்ஸுங்கெல்லாம் இந்த படத்தில் வந்து அப்படி வச்சுருக்காரு. இந்த மாதிரி திரைப்படம் கேடுகட்ட திரைப்படம். படத்தை வந்து ஒரு தடவை போய் பாருங்கள். அது கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க படத்தை, அதை டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்கி ரிலீஸ் பண்ணுறாங்க. இன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறதே கஷ்டம். அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணும்போது கஷ்டம்னு சொல்லும்போது இந்த திரைப்படத்தெல்லாம் வந்து நம்ம பார்க்கக்கூடாதுன்னு சொல்ல தேவையில்லை. பார்த்து கெட்டு போய் குடிச்சுடா போங்க, ஓகேங்களா? அதனால் வந்து பார்க்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது, தப்பு. எனக்கு கஷ்டப்பட்டு பணத்தை போட்டு எடுக்கிறாங்க. 10 ரூபா போட்டாங்கன்னா 20 ரூபா வரும் நம்பிக்கையில் தான் திரைப்படத்தை எடுக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த திரைப்படத்தை பார்த்து இளைஞர்களை கெட்டு போய் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வந்து நல்ல லாபத்தை சம்பாதிச்சு கொடுங்க. தொடர்ந்து பிரதீப் ரங்கநாதன் இந்த மாதிரி ரஜினிகாந்த் செயலியே நடிச்சிருந்தாருன்னா அழிஞ்சிடுவார். அவரோட ஓன் பாணியும் நடிக்க சொல்லுங்கள். இந்த திரைப்படத்தோட கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கீர்த்தீஸ்வரன் ரொம்ப அழகாக தான் பண்ணி கொண்டு போயிருக்காரு. ஆனால் இளைஞர் சமுதாயத்தை கெட்டு போகிற மாதிரி இந்த டேரக்டர் எடுத்திருக்காரு. ஒரு தடவை பார்க்கலாங்க. மறக்காம இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வந்து கல்லாப்படி தமிழ் யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.